அந்த சோழத்துல ஈஸ்டர் வாழக்கூடிய தேசமா அவங்களுடைய தேசம் அவங்க ஏன் வர போறாங்க அவங்க யாரா இருப்பாங்க சீக்கிரம் நான் பாக்குறதா நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் கோவிந்தா அடி பூலாகம் போலா லோகம் அடி அம்மா யாரா அடி அம்மி அடிமுடிதான் இப்ப கேட்டதா நான் பூலோகம் அடியாம யாரு புதுமையில சிவலோகம் போய் பார்த்து வந்தாங்க. ஆமா சிவலோகமே போய் பார்த்தாங்கன்னா போய் வேற குறிப்பு இருப்பாங்களா இல்ல ஜோசியக்காரங்க இருப்பாங்களா இல்ல பச்சை குதிரை இருப்பாங்களா இது யாரதான் இருக்குண்டா அப்பேற்பட்ட வந்தங்கள நான் அது சீக்கிரம் பக்கம் சீக்கிரம் அந்த வீட போய் தேடுதா. சரிம்மா நான் போய் அண்ணா இது என்ன சாமி இது இதுவோ அஸ்திராபுரம் இது அடியாபுரம் ஓ இது அஸ்திராபுரம் இது அடியாபுரம் சாமி இது ஏதோ ஒரு புறம் இது அடியாபுரம் இது உன்ன மாதிரி நானே அப்ப ஒரு மணி நேரம் தூங்கி இந்த வேஷம் போட்டுனர்ல ஏய் முறை சொல்லுங்கிறதுக்கு இது அடியாபுரம் ஓ இது அஸ்திராபுரம் இது அடியாபுரம் சாமி வாடா வாடா டேய் எப்படி மூட்ற போற ಈ ನಾಟಾಳಕ್ಕೆ ಯಾರು ಅಯ್ಯೋ ಅವರದಮ್ಮ ದುರ್ಯಾನ ಚಕ್ರವರ್ತಿ ಅಯ್ಯೋ ಅವರು ಬೇರೆ ಮೂಗ ಅವರು ಓ ದುರ್ಯಾನ ಚಕ್ರವರ್ತಿ ಯಾಮಯ್ಯ ಅಂತ ಆಲಿ ಯಾರಗ್ರ தரிவு ஐயா சரி ஏதோ ஒரு மூக்கு அந்த மணி வேற சாமியா அந்த பெருந்திரவாள் அந்த பானுமதின்னு சொல்லுவாங்க பெருந்திரி அது பானுமதி அண்ணாமதி செட்டி மத்தியம் பெருந்திரவாள் அது பானுமதி அண்ணா என்ன ஒரு உதவி செய்யுங்கள் அண்ணா அந்த அம்மா இடத்துல சென்று நாடுவோ மலை நாடும் குளமோ தேவர் குளம் தொழில் முறையை குறி பார்ப்பது பச்சை குத்துவது வருங்காலம் போங்கிற சொல்ற குறைத்த செய்கிற சொல்லிட்டு வாங்க அண்ணா பத்திரமா போ மோயா டே கால மேல போச்சே நீ குத்திக்கணும் நேத்த குத்திக்கணும் சும்மா பச்சை டேய் பச்சை குத்த வேணும் சொல்லி வேண்டியதால ஆசை ஆமா அதுக்கு என்னடா நம்ம நாட்டு நாடி குலமோ தேவர் குலம் தொழில் முறையோ குடிப்பார் பச்சை குத்துவது ஐயோ அப்படியே நாட்டு மாதிரி பாரு முன்னால இப்ப கட்ட முடியல அந்த மாதிரி கட்ட முடியுவா மேடம் கொரமா அண்ணா மறுபடியும் போகபடி அண்ணா
இந்த பூ உலகத்தில் நீ சீரோ சிறப்பு பெற்று மஞ்சள் குங்குமத்துடன் வாழ்ந்திருப்பையம்மா செய்த பாக்கியம் அம்மா. அரே மன்மதா पानी पंजाब में डेढ़ पूर्वक ना है डे जैला डे सकरे ना इधो नारो या पट्टे या चल में या सावर में डे जैला பொறும்போக்கு கூப்பிட்ட இதுக்கெல்லாம் நீ மசில டே சங்கரே நம்ம விட சொல்லுங்க குமாரா யார் கூப்பிட்டா நான் வர முடியும் சும்மாகிற பேரெல்லாம் கூப்பிடுங்க நான் யார் வரணும் டேய் தரடா அந்த பிரத்யாகை பட்டையா அவ கண்ணாளுக்கு என்ன அவ காதாளுக்கு என்ன அவ மூக்காளுக்கு என்ன அவ உதடு அழகு என்ன அவ அணிந்திருக்க ஆடை அவ அழகு என்ன அவள் திருத்திருக்கக்கூடிய கூடை அழகு என்ன ஏண்டா இந்த குரத்தியை பார்த்தால் எனக்கு குரத்தி போல் தோன்றவில்லை மன்மதுடைய மனைவி ரதிதேவி எப்படி அழகாக இருக்காளோ அதுக்கு சரிசமமா இருக்கிறா அந்த குரத்தி பாரு கேவலம் ஊர் ஊருக்கு உப்பு வைக்கிற பொண்ணு கருவேப்பிலை இருக்கிற பொண்ணு ஆமா ஊர் ஊருக்கும் ஆமா குரத்தி குரத்தி அது இருக்கிற அழகுக்கும் நீ இவா ராணி ஐயோ யுவராணிமா சொல்லு யுவராணி நீ இருக்கிற ஏவுக்கும் நான் ஏழவத்தான் நான் என்ன பண்ணுவேன் என் வீட்டு சோறு துருப்புட்டு நீ என்ன இது பண்ற இப்படி போட்டா கொஞ்சமா நீ இப்படி நோச்சு நோச்சு போற பாரு தயிர் சோறு தயிர் மயில பேரு அப்படி நம்ம நாட்டை நாடு இந்த குரத்தி வந்திருக்கிறா இவ எந்த நாடு எந்த தேசம் இருக்கும்டா தெரியலமா கேளுங்க அடி குரமாதே நீ எந்த நாடு எந்த தேசம்
எந்த நாடு எந்த தேசம் எல்லாம் தெளிவோடு சொல்லி பார்க்கலாம். கோவிந்தா சொல்லறியா மலைநாடு அந்த சோனேஸ்வர தேசம் எங்க தேசம் அம்மா. சொல்லறிய மலைநாடு அந்த சோழ ஈஸ்டர் வாழக்கூடிய தேசம் உள்ளது. சரி, எல்லா மலைக்கும் படி எதுல வச்சிருப்பாங்க? எல்லா மலைக்கும் படி வந்து கல்லால படிக்கட்ட வைத்திருப்பாங்க. அப்படியா? செல்லற மலைக்கு போனா அதுக்கு தங்கத்தாலே படி அமைச்சிருப்பாங்க. எம்மாடியோ அப்பேற்பட்ட நாட்டு இந்த மரணி. ஆமா அடி குரத்தி இருந்தாலும் உன்னுடைய தொழில் முறைகள் என்ன? நான் புதுமை உடன் கூறி உரைத்தேன். அப்படி குழியில பொய்யோட இருக்காது. பொய் சொல்ற ஜாதி நாங்க கிடையாது. ஐயோ அம்மா நான் பொய் சொல்றேன். இந்த கொரோனாயே ஏன் தோண்டாயே கொரோனாயே நோட்லியா ஆமா என்னடா சொல்றாவா ஜாலமானியா என்ன அவர் லட்டுவும் வாயில இருந்துமா. எப்பா லட்டு தானா? லட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்கல? டேய் உண்மையா ரொம்ப பிடிக்கும்டா. அதான் அவர் வாங்கி வந்துக்கிறான் லட்டு. அது வாயில வைக்கிறான். டேய் லட்டு என் கையில குத்தானா சார மாட்டான். பாசம் அண்ணா அப்பா அவ போய் சொல்லியே போய்க்க மாட்டானா? இப்ப நம்மள போய் சொல்லுங்கறான். எங்க அம்மா நான் போய் சொல்லுங்க. நான் போய்டா சொல்றேன். பெரியம்மா நான் போய் சொல்லுங்கறேன். யார்கிட்ட வேணா போய் கூட சொல்லலாம் எங்க அம்மா. ஆனா என்கிட்ட கரெக்டா சொல்றாங்கம்மா. என்னல்ல எந்த கரும் தோத்து போனா வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கரும் தோத்து போறவள நானே சம்பளம் கூட போய் போடா டேய். பிரதி உடைய தொழில் முறை வந்து குறிவிருப்பது. ஆமா அண்டால் முதல் 2 நாள் வரைக்கும் வருங்காலம் போங்காலம் சொல்லக்கூடிய குறத்தி ஆண்டாடியம்மா நீதான். கோரி கொண்டாரம் நீ அண்டால் முதல் 2 நாள் வரைக்கும் நீ யாருக்கு குறி இருக்கிற சொல்லு பாக்க. அந்த வியாழ வரைக்கும் விநாயகர் பெருமனுக்கு வைரது பருத்து மனித முகம் மாறி ஆனவர் ஒருத்து நாங்க நாடியம்மா. என்ன சொல்ற பாரு. வேலவர்க்கா விஸ்வரக்க அடியம்மா யாரு? வயிறு வறந்து முகவேறு மாறும் சொல்லுங்க இவதானா? நான் நம்புவனடா. எங்க அம்மா பத்தினி தான் நம்ப. டேய் பையா நான் பத்தினி யாரு? நானு பத்தினி தான் சொல்லு. நான் நம்புவனா தானே? நீ நம்ப மாட்டே. நான் நம்புவனடா. நம்ப மாட்டமா? டேய் நீ வா. அவரு விநாயகர் பெருமன் யாரு? முந்தைய முதல் கடவுள் அவர்தான். அவருக்கு குரு உரைத்ததே உண்டானா அவர் ஏதாச்சும் பரிசு கொடுத்திருப்பாரு. ஆமா இத நாங்க எப்படி நம்பர்தா? அவங்க உனக்கு என்ன அடையாளமா கொடுக்குறாங்க? அவங்க மனம் மகிழ்ந்து எனக்கு வச்சிருக்கிற பரிசா கொடுத்திருக்காங்க. அதான் பார்த்தேன். நம்ம கூட நான் இந்த குறத்தி தான் அழகுன்னு நினைச்சேன். அதான் பார்த்தேன். இந்த குறத்தி அழகு கிடையாதுமா. அவன் கொடுத்த கூட அந்த கூடத்தமா இவருக்கு அழகு. என்னது இதா? என்னடா என்ன அப்ப நான் ஏன் என்ன எங்க வீட்டு எதிர ஒரு குட்டி சவர் இருக்குதுமா. ஒரு குட்டி சவர் இருந்துச்சு. எனக்கு எப்பாவது உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த செவுத்து மேல போய் கை போட்டு நின்னா கொஞ்ச நேரத்துல அந்த டயர்டு போயிடும். அப்படின்னா இப்ப எனக்கு உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. இந்த குட்டி சவர் இல்ல, அப்படின்னா குட்டி சவர் போடா. அடி குரத்தி நீங்கள் இருப்பதோ காரகத்திலே உங்களுக்கு இதை போன்று குளிர்காலம் மழைக்காலம் ஏற்பட்டால் நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுவாங்க. குளிர்காலம்
மழைக்காலம் ஏற்பட்டா அந்த கால வசதி வாய்ந்து வர மாட்டோம். எப்படி வாழ்வீங்க? பட்டணம் சென்று கிராமம் சென்று குறிகளை உருட்டி இன்னொரு வைத்து நாங்கள் பேசுறாங்க. அடி அம்மா, சரி நீங்க எப்படியானாலும் நீங்க பேசிக்கோங்க, எனக்கு அது தேவை கிடையாது. நீங்க இருப்பதுதான் கானகத்துல உங்களுக்கு பசியா ஏற்பட்டா நீங்க என்ன பசித்து வாங்கி வருவீங்க? அந்த கால வசதி வாய்ந்து வர மாட்டோம். எப்படி ஏன் தெரியுமா? இதே மாதிரி பட்டணம் சென்று கிராமம் சென்று குறிகளை உருத்தி அது ஒரு வைத்து பாருங்க. டேய் அடிச்சு என்ன பாத்துக்கிறேன்? டேய் நல்லா மேல பாரு பாரு. என்ன இது எப்படிங்க? நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்குது. என்னடா பார்த்தா? என்னம்மா என்ன பாத்தியா? ஓல மாட்டேங்குதா? அதுக்கு மேல என்ன கரை இருக்குதா? இதுமா கவுனி கவுனி. டேய் நான் யாரு? நானு மகாராணியா? மகாராணின்றது ஒரு புறம். நான் ஆம்பளையா பொம்பளையா? நீங்க பொம்பளையா? அண்ணா நான் ஒரு பெண்ணு. இந்த குலத்தை ஊரு தேச நாடு நகரம் உரைக்கும் போது நான் உச்சியில கவனித்து இருக்கு. இதனுடைய பரபரம் கேட்போமா? அடி குரமாத அடி ஊரு தேச நாடு நகரம் உரைக்கும் போது நான் ஒரு பெண்ணு. நான் பெண்ணு, நீ நான் மட்டும் கிடையாது. நம்ம போல பெண்கள் இருக்கிறார்களே, இந்த உச்சியில கவனி சொன்னா அதோடைய பலாபலம் நல்லதா கெட்டதா சொல்லு பார்க்கலாம். அடியம்மே உச்சியில கவனி சொன்னா தளராதா, புரியவே புரியாதா? தளராத செல்வம் சேருமாடா. எனக்கு சேரட்டும் சேரட்டும் சேரட்டும். நாம டேய் யாரும் எப்பேற்பட்ட அரண்மனை ரசம் எங்க அரண்மனை எப்பேற்பட்ட அரண்மனை. ஒரே ஒரு கல்லால 1000 சுந்தரால மண்டபம் எங்களுக்கு. அண்ணா அப்படி இவன் எந்த நாட்டு குரத்தி? மலை குரத்தி. அடி மலை குரத்தி வீச்சிருக்க அந்த மலையே
கோயிலுள்ள கவனிராஜி நீயும் மலைநாட்டு பிரத்தி ஒரு பெண்களுக்கு இந்த மார்புக்கு நேரா மலை கவலியாகப்பட்டது உரைத்தார். அவருடைய பராமரம் சொல்லி இந்த மார்புக்கு நேர காவலியாது ஒரு மாதத்துக்கு நேரம் கவலை சொன்னா மலை போல செல்வோம். அப்பேற்பட்ட செல்வம் பெருமாடா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அரண்மனை நமக்கு சேர்ந்து ரொம்பட்டுமா எங்க இங்க ரொம்ப அரண்மனையில ஆடி குச்சிருங்க. ஆடி பிரத்தி நீ இதற்கு தகுந்தமான பதில் சொல்லியிருக்கிற. ஆனா நான் இப்பதான் கேட்க போது முக்கியமா இதற்கு கண்டி நீ தகுந்த பதில் அளித்ததை உண்டானா என் நாட்டில் உள்ள முத்து ரத்தினம் பவனம் கோமேதகம் அத்தனையும் கூட நிறைய நான் பரிசு தருவேன். ஆகச்சந்தி அம்மா அடி அம்மா ஆடி பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு இந்த இடப்பக்கம் புத்தக துடித்ததை உண்டானா அதோடைய பராமரம் சொல்லி பார்க்கலாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள இதுக்கு ஒத்தாசியா எனக்கு பொருள் மாடா 9 போறக்கட்டும் 9 போறக்கட்டும் ஒண்ணு கூட 9 போறக்கட்டும் ஒண்ணு கூட இன்னொரு போறக்கூடாதா ரெண்டே போறக்கூடாதா 9 தான் போறக்கட்டும் சும்மா அதிகமா 9 அதிகமா 10 போறக்கட்டா 11 போறக்கட்டா நம்பர் சரி ராசியான நம்பர் அத்தமா கோயந்து சும்மா பொறக்காது தச்சினாதான் கோயந்து பொறக்கும். నేను ఉన్నాను మా దచ్చేదానికి ఎదుకురు నీ இல்லனா நான் இல்லாகடி விட பரவாயில்லமா ரெண்டு பேர் அவரு சாமியாரம் உட்காந்துக்கிற அவனும் யாத்தான் அம்மா பெண்களுக்கு இடது பக்கம் பிரித்தா எனக்கு இன்னொரு புள்ள எனக்கு பிறக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள என் பிள்ளைக்கு கேட்கட்டுமா? அடி ஆண் பிள்ளைக்கு
எனக்கு இந்த வலது பக்கம் புள்ளைங்க துளித்தது. ஆனா என் பிள்ளைக்கு எதனா குறை இருக்குதா நான் சொல்லி பார்க்கிறேன். அதான் அப்படியே நினைச்சேன். என் பிள்ளைக்கு கட்டா 8 நாள்ல டேய் என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறாங்க. பாவி அவன் கரெக்டான நேரத்துல தான் தூங்கிக்கிறான். 8 8 16. ஆமா 16 நாள்ல காரியம் என் பிள்ளை யாரு? அவன் மாலை என் பிள்ளை ஒரு பிள்ளை நாட்டு ஆளுக்கு என்ன அப்படி பாத்துக்கிறீங்க? அவன் அடிக்கிறா என் புள்ள ஆள பிறந்தவன். அவனுக்கு எப்ப டேய் இந்த அஸ்தோபுரமே அவனுக்கு தானே நாடு. எவ்வளவு பெரிய அரண்மனை பாத்தியா? நமக்கு வாயிற்படியே எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அவ்வளவு பெரிய சத்திரமே வந்துதாமா. முதல் நாள் போட ஒரு ஆண் பிள்ளைக்கு வலது பக்கம் துரித்தா என் புள்ள வந்து 8 நாள்ல பட்டாபிஷேகம் பண்ண போறாங்க. சரி என் கணவர் சென்று 6 மாதம் ஆயிடுச்சு பெரியம்மா. என் வீட்டுக்காரங்க எப்படி இருக்குன்னு கேட்போம். அடி அம்மா அடி அரத்தாருக்கு காற்றுக்கு சென்று 6 மாதம் ஆகிவிட்டது. ஏண்டி என் மனமேல சஞ்சலமாக இருக்கிறது. என் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கிற பார்த்து சொல்லு. அரசன் என் வீட்டுக்காரடி இந்த இருபக்க துருத்தது உண்டானால் இந்த காசில வாயாமலே கைலாசம் போவாங்க. என்ன சொன்ன பத்தியா அந்த குரத்தி என்ன கூப்பிடலாம். ஆமா தள்ளு தள்ளு நான் பாத்துக்கிறேன். ரசா ரசா நீங்க வேணா சொல்லிட்டு பா ரசனா ரசனா தங்கச்சி நான் தங்கச்சியா அந்த குழந்தை என்ன சொன்னா பாரு. என்ன சொன்னா? எனக்கு எல்லாம் நல்லதா சொன்னா, என் பிள்ளைக்கு நல்லதா சொன்னா. ஆனா என் வீட்டுக்காரருக்கு கேட்கும் போது இவ ஒரு அரசருக்கு இருப்பக்க பிள்ளைங்க துணித்ததை உண்டானா இந்த காசிலே வாழாமலே கைலாசம் போவாங்களா, கணப்பட ஊருக்கு போவாமா. தூக்கி பிடிச்சே வராரு அண்ணா காத்திலே கைலாசம் போவாங்களா, கடப்புற ஊருக்கு போவோமா. அந்த ஊருக்கு சைக்கிள் போனோமா, பைக்ல போனோமா, ஸ்கூட்டர்ல போனோமா, கார்ல போனோமா, கப்பல போனோமா, ஊருக்கு எப்படின்னா போனோம்.
அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஊர் தாண்டி போனோமா? 6-7 ஊரா? அதான் கார்ல போனோமா, பஸ்ல போனோமா, ட்ரெயின்ல போனோமா, ஜீப்ல போனோமா, பிளைட்ல போனோமா, இல்ல கப்பல்ல போனோமா? பூத்தேர்ல போனோம். அண்ணா எதுக்குன்னா பூத்தேரி? அந்த கைலாசம் போனோம்னா பூத்தேர்ல தான் போவாங்கம்மா. பூத்தேரியா? ஆனா பூத்தேரினாக்க எதுக்குன்னா நாங்க சாதாரணமா நீங்க பெருத்த பணக்காரர் இல்ல? ஆமா, அதனால பூமாலம் அதிகமா இருக்கும். அதனால பூந்தேரில பூடியே ஜோடிச்சிட்டு போவாங்க. முதல்ல 2 நெடுக்க ஊர் வரும். அண்ணா நெடுக்க ஊரா? நான் இதுவரையும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த ஊரே. அது ஒண்ணு குடிச்சு பொதுங்க கொண்டு கேள்விப்பட்டுவீங்க. முதல்ல 2 நெடுக்க ஊர். நெடுக்க ஊரு அதுக்கு பக்கத்துலயேமா? அது பக்கத்துலயேவா 7 குறுக்க ஊர் வரும். 7 குறுக்க ஊரா? பெரியம்மா ஊரு பேரு குறுக்க ஊர் கூட இருக்குது மண்ணா? சரி சொல்லுங்கண்ணா. அதுக்கு பக்கத்துலயே அதனால தடுக்க ஊர் வரும். தடுக்க ஊரு. அந்த தடுக்க ஊருக்கு பக்கத்துலயே கெடபர்க ஊர் வரும். கெடபர்க ஊரு. அப்புறம் கெடபர்க ஊருக்கு பக்கத்துலயே அதுல தூக்கி ஏத்தி வச்சுக்கிற ஊர் வரும். தூக்கி ஏத்தி வச்சுக்கிற ஊரு. அதுக்கப்புறம் அது வச்சுக்கிற ஊருக்கு பக்கத்துலயே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னு வச்சுக்கோ, பள்ளம் தோண்டிக்கிற ஊர் வரும். பள்ளம் தோண்டின ஊர் இருக்குது. அப்புறம் பள்ளம் தோண்டிக்கிற ஊருக்கு பக்கத்துலயே பள்ளத்துல ஏத்தி வச்சுக்கிற ஊர் வரும். பள்ளத்துல ஏத்தி வச்சுக்கிற ஊர் வரும். அதுக்கப்புறம் பள்ளத்துல ஏத்தி வச்சுக்கிற ஊருக்கு பக்கத்துலயே மண்ணு தள்ளிக்கிற ஊர் வரும். மண்ணு தள்ளிக்கிற ஊரு. அதுக்கப்புறம் மண்ணு தள்ளிக்கிற ஊருக்கு பக்கத்துலயே மம்டி திருப்பி போட்டுக்கிற ஊர் வரும். மம்டி திருப்பி போட்டுக்கிற ஊரு. அப்படியே போய் கையில வச்சு சேர்ந்துருவாங்க. இத்தனை ஊர் தாண்டி போகணும். ஆனா பாவி யானி ஜெய் இங்க வாங்க. ஏம்மா என் காவல்கார சொன்ன மாதிரிதானே எனக்கு தெரியுது. அப்படிதான் போனமா ஊருக்கு போனா இப்படிதான் போன அழுது வர வழி அனுப்பணும். ஏண்டி கொரோனாயே மத்தவங்களை நாங்க கூட பாரு இதை நினைச்சு ஒருத்தர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆடி குரத்தி சரி பொல பகட்டும். நீ ஏன் எனக்கு பச்சை குத்த வேண்டிய அம்மா? பச்சை குத்து நான் என் கை பதிலியா ரத்தமலை வந்து சொன்னா கத்திந்தா தூக்கி முடியுமா? தொங்க விட்டாக்கா இல்ல தண்ணி ரத்தம் ரத்தம் அப்படி தூக்கி முடிச்சா ஊத்தாது இல்ல. ஏன் கீழே வராதா? அண்ணா என் கைய பாரு எப்படி குத்திட்டா எப்பா. அப்படின்னா நேது அப்படின்னு எனக்கு நான் மூடுதுன்னா இது ஆம்படியா ஊசி. இது ஆம்படியா ஊசி. இது குத்தி 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 இது மொக்கையை போய்க்குது. இது குத்தி குத்தி மொக்கை இது மொக்கையை போய்க்குது. இது என் பிட்டு ஊசி. இது புள்ள இதோட யாருக்குமே நான் குத்தல ஊசி சதுக்கு சதுக்கு புள்ள ஊசியே குத்திரியம்மா. கண்டிப்பா ஆமா. அது சிரித்தா
அதுவும் ஒரு மிருகம். அது போல உருவம் ஏந்திரமெல்லாம் இல்ல இப்ப மிக்ஸ் எனக்கு அது போல உருவம் எனக்கு வேணாம். ஆமா ஆமா என் வீட்டுக்காரி பேரு பச்சை ஊத்து பாக்கலாம். நல்லா கேட்டுக்குமா அவங்க வீட்டுக்கார பேரு பாருமா பரமா அவங்க வீட்டுக்கார பேரு உருவத்த இந்த இடத்துல அது கொஞ்சம் அப்படி ஒண்ணு பாதி வந்தா கூட பரவாயில்ல கொஞ்சம் அப்படி ஒண்ணு பாதி வந்தா கூட பரவாயில்ல அவங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இந்தமா இந்த இடத்துல யா உருவம் அப்படியே பல்ச்சின்னு தெரியணும். என்ன சொல்றது சொல்லு பல்ச்சின்னு தெரியணும். அதுல மோகம் சொல்றியே நான் போறான்னுக்கிறேன். இப்போ வந்து ஊப்பூச்சி பல்ச்சின்னு இந்த பச்சை நல்லா பூரிக்கணும். நல்லா பளிச்சுன்னு பச்சைக்கு எனக்கு கேளு. இத பச்சை பூரிக்கணும்னா இதுக்கு 6 மாசம் தீர்த்துக்கே பறக்கூடாது. தீட்டுன்னா வீட்டுல ஆம்பியா கட்டா வருது. திடுக்குன்னா ஊர் மேல மேயுது. தீட்டு வேணா கூட எங்க அம்மா ஆவாத இருக்கும். ஆனா இந்த திடுக்கு மட்டும் ஆவாத இருக்க மாட்டாங்க. கேள்ற பத்தி எனக்கு இது 6 மாசம் பத்தி இருக்குடா. என்ன கருவேட்டு சாப்பிட கூடாதா? கத்திரிக்காய் சாப்பிட கூடாதா? பத்தி நான் தெரியாது. ஓ அதுவா? சரி எத்தனை நாள்? 6 மாசம். 6 மாசம் நான் இருக்க மாட்டேன். ஏற்கனவே போயிட்டு 6 மாசம். 6 மாசம் இது ஒரு 6 மாசம். ஒரு வருஷம் ஆகுது. நான் தாங்காது. கம்மியா சொல்லுமா. அது ஆவாது. கம்மி பண்ணு. சரி 3 மாசம். 3 மாசம். 3 மாசமா? 3 மாசம். நோ இந்த அம்மா பொறுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. 1 மாசம். போடா 30 நாளா? ஐயோ 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 ஏமா 30 நாள் நான் இருக்க மாட்டேன். ஆமா 10 நாள். அவங்க சும்மா இருந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். விளையாடுறீங்களா? 10 நாள் எப்படிமா? யாரா அம்மா சிலவு கோய் மாதிரி சரி பாத்துதா உங்களுக்காக ஒரு 3 நாள். டேய் வாடா இங்க. டேய் 3 நாளா? டேய் 3 நாள் இருக்க மாட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. என்னடா 3 நாள் தம்புச்சுருமா? டேய் ஏன்னா எப்படி இந்த பொம்பளைங்க எல்லாம் மாசத்துல 3 நாள் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க. அட பாவி அதுல பல்லு கச்சி நின்றுமா. பொம்பளைங்க மாசம் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க. டேய் பெண்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை மாதவெடி ஆகுது. வணக்கம். அந்த நாள்ல கொஞ்சம் டம்புச்சு நின்று அப்படி நான் சொல்றேன். சரி சொன்ன மாதிரி அந்த நாள் 3 வைக்கிறது இல்லையா? 3 நாள்ல இருக்கிறேன்டா. சரிமா. சரி செய்ய வேண்டும்.
எனக்கு ஒரு விரிவுரைக்க வேண்டியப்பா எனக்கு என்னடி கூட பண்ணிய என்ன குடிப்பியா நீ எனக்கு புரியவரைத்தது உண்டானா அரண்மனை உள்ள முத்தேர திராப்பவனம் கோமேதகம் ஆனா ஏன் தெரியுமா இது எல்லாம் எங்க வெள்ளி மலையில அதிகமா கூலி கிடக்கு தெரியுமா அதனால என்ன தெரியுமா எனக்கு சோளமோ கம்போ அதிகமா வேண்டாம் மத்தவங்க சொத்து எனக்கு வேணாம் உங்களுக்கு வேணாம் இந்த கூட நிறைய கொடுத்து அதுவே போதும் அந்த கூட நிறைய போதுமா ஆமா ஆடி புரட்சி நீ எனக்கு புரியவரத்தை உண்டானா கண்டிப்பா அந்த ஸ்தலம் நான் உனக்கு கொடுக்குறேன் அது அம்மா தெரியுமா என்ன விற்கணும் அருகுமுள்ள தான் விற்பாங்க அது தெரியாதா ஒரு குடும்பத்து பொண்ணுக்கு நான் அல்லிய நான் அள்ளிய தரமிட்டு அகலாபா தலைமொழிக்கு பிள்ளையார் பிடித்து அருகுமுள்ள சாட்டி விட்டேன் பச்சரிசி தேங்காய் பால் பழம் அவலு குழப்பட்டை நான் பச்சரிசி தேங்காயோட அடி குரத்தி நீ தெரிவித்த மாதிரி பச்சரிசி பால் பழம் பொறி அவள் கடையை அனைத்தையும் வைத்து விட்டேன் என்கிட்ட இல்லாத பொருள் கொட்டை மட்டும்தான் இல்லை இல்லையா ஆமா கமல வாங்க கோயம்புத்தூர் இல்லையா என்ன பண்ணா ஏண்டி எங்க ஊர்ல திருவிழா நடக்கிறது கோலாகலமா இந்த 8 நாள் 10 நாளா எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க நான் எவ்வளவு பெரிய அரசன் ஒவ்வொருத்துக்கு 2 கூட 2000 சொட்டேன் மொத்தம் இது போச்சு தாராளம் அதான் இதுவே மாடு 100 200 இதுவே மாடு கும்பு போய் சுற்றி ஊர் மாடு குத்தாங்க அடியம்மா சுத்தி வந்து
சுத்தி வந்து கைத்தொகை சுத்தி வந்து கைத்தொகை நச்சு கிடைப்பாங்க சுத்தி வந்து சுற்றி வந்து கை தொழுதி தன்னமிட்டு கொட்டிக்கொண்டு என் சிந்தையிலேயே குலதெய்வத்தை நினைத்திருக்கிறேன். இப்போது சொல்லி பார்க்கலாம்.
அமர்ந்திருக்கிறது என் குலதெய்வம் உன்னுடைய பெயரிலே அமர்ந்திருக்கிறது உண்மைன்னா உண்மை சரணம் பொய்யன்னா பொய்யின்னு சரணம் கிட்ட புறப்படு போகலாம் உண்மை சரணம் அப்படி அடி உந்தன் பேர் பேர் ஐயோ தெரியுமா இது என் பேரு பெருந்துருவா என் உடன் பிறகு சுபத்ரா தான் என் வீட்டுக்கு துரியோதன சக்கரவர்த்தி தான் என் புள்ள லக்ன குமாரன் தான் இது யாருக்கு தெரியாது உலகத்துக்கே தெரியுமா இந்த குழந்தை பேர் சொல்லும் இந்த குழந்தை கேட்டதே பேர் சொல்லும் சொல்லுமா உங்க பேரு அப்படி வருகின்ற வழியில இந்த குரநாயக்கு யார சொல்லியிருக்காங்க பேச்சு நான் அப்படி பாக்குறேன் நம்மளே எப்படி பேசுறோம் ஆனா பெருகி சொல்லி இருக்கிறாங்க இந்த குறை பேச்சு அரை பேச்சுன்னு அடி குறை பேச்சு அரை பேச்சு அரை பேச்சு அரை பேச்சு ஊரு உப்பு இருக்கிறவா கடப்பில் வைக்கிறவா கூடி வைக்கிறவா கூட ஆடுறவா எவ்வளவு வாய்ப்பு கூட கூட அவள் சொந்தமா வச்சிருக்கிறான் பணக்காரியா இருந்தா கூட எவனுக்கு வாங்கி வச்சுட்டு வந்துருக்காங்க அம்மா அப்படி என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சோம் இப்ப என்ன சொன்னாங்க வேற என்னமா என்ன என்ன சொன்ன இப்பவா நான் உப்பு வைக்கிறவாதான் கருவேப்பிலை வைக்கிறவா நான் கூட ஆடுறவா நான் மொர ஆடுறவா நான் ஊர் ஊரா போறவா நான் வியாபாரத்துக்கு போறவா ஆமாடி வியாபாரத்துக்கா போறவா வியாபாரத்துக்கு 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 போறேன் நாங்க வியாபாரத்துக்கு போறவா ஆமா ஏண்டியம்மா நீ இப்ப எப்படி தெரியுமா காலையில எழுந்துப்போம் காலையில எழுந்துப்பீங்க என்ன கூட கூடாதா இல்லம்மா பாக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஆபத்து நாங்க காலையில எழுந்து உங்களை போல மாடி வீட்டுல வாயிலும் கிடையாது சொத்து சுதந்திரமும் கிடையாது காலை குடிசையில எழுந்து நானும் என்ன நம்படியானோ உங்க வீட்டுக்கு நம்ம மாடி அடியா உங்க வீட்டுக்காரடி இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஏதோ கொஞ்சம் இருக்குது ஏதோ குடிச்சிட்டு நான் ஒரு வியாபாரத்துக்கு போவேன் என் ஆம்பளை ஒரு வியாபாரத்துக்கு போவீங்க காலையில 6 மணிக்கு நான் கிளம்பணுமானா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் டான் நாங்க வீட்டுல வந்து நிக்கணும் ஆனா உன் ஆம்பளைய காட்டுக்கு போய் எத்தனை மாசம் 6 மாசம் ஆச்சு இருடா காட்டுக்கு போயா 6 மாசம் ஆகுது அம்மாள் தடிச்சது யாரு నేను ఉన్నానమ్మా எதுக்கு நீ உண்டாதியா அம்மா அந்த காலாம் பூத்துக்கு நீ யாரு நான் விட்டுறையோ விட்டுவலாம் அடி அம்மா அடி லக்கனத்து மாறாளிக்க சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறாரு ஒரு கிச்சன முத்தியா